பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சேற்றின் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே, கல்லான என் உள்ளம் முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, குப்பையிலிருந்து உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்த்தி வைக்கிற தேவன். யாரை ஆண்டவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம்? சிறியவனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், இவன் சிறியவன், இவனுக்கு எந்த பணபலமும் இல்லை, ஆள்பலனும் இல்லை, ஞானமும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இவன் சின்னவன், இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சிறியவனை நான் புழுதியிலிருந்து தூக்கி விடுவேன் என்று. மாத்திரமல்ல, எளியவன் என்று ஒருவேளை நம்மை மற்றவர்கள் ஏளனமாய் பேசி நம்மை குறித்து ஒரு பொருட்டாக நினைக்காமல் எந்த விதத்திலும் நாம் முன்னேறிவிடக்கூடாது என்று சொல்லி நம்மை எளியவனாகவே இருக்கட்டும் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அந்த எளிமையானவனை, குப்பை என்று ஒதுக்கப்பட்டவனை அந்த குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன். இந்த காலை வேளையில நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொள்வோம். அவர் சிறியவனை கைவிடுகிற தேவன் அல்ல, எளியவனை மறந்து விடுகிற ஒரு தேவன் அல்ல. ஆகவே இந்த காலை வேளையில நம்மை அவர் தூக்கி விடுகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இந்த வார்த்தையை கிதியோன் சொல்லுகிறான். ஆண்டவர் கிதியோனை சந்தித்து சொல்லுகிறார். அவன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் உடனே சொன்னான், ஆண்டவரே, நான் எதனால் இஸ்ரவேலை ரட்சிப்பேன்? என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம், நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனிதனை முறிய அடிப்பது போல அத்தனை மீதியானின் ஜனங்களையும் நீ முறிய அடித்து இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய கைக்கு தப்புவிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. இந்த காலை வேளையில நாமும் சில காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கலாம். என்னை சிறியவன் என்று சொல்லிவிட்டார்கள், என்னால ஒன்றும் முடியாது என்று ஒருவேளை நம்மை தாழ்வாய் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி விடுவேன். ஒருவேளை நாம் எளியவன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் மறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து சொன்ன ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் குப்பையிலிருந்து உயர்த்துவேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை சிறியவன் என்று ஒதுக்கி இருக்கலாம், உன்னை 1000 நான் உயர்த்துவேன். உன்னை சின்னவன் என்று ஒதுக்கி இருக்கலாம், உன்னை நான் பலத்த ஜாதியாக உயர்த்துவேன். ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் செய்வேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், சூழ்நிலையை குறித்து அஞ்ச வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உயர்த்துகிறவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தூக்கி விடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. எளியவனை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார்.
மனிதர்கள் மறந்து விடலாம், மனிதர்கள் உனக்கு உதவி செய்வேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி மறந்து போயிருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எளியவனை ஒருபோதும் மறக்க மாட்டேன், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. நான் சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட மாட்டோம், நாம் கெட்டு போக மாட்டோம். ஆண்டவர் நம்மை கெட்டு போக விட மாட்டார், நம்மை மேன்மையாய் வைப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறார். காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த காலை வேளையிலே நாம் உயர்வுகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது என்னை தூக்கி விடுவார்களா என்று மனிதரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை தூக்கி விடுவேன், உன்னை தூக்கி நான் உயர்த்துவேன், என் பலத்த கைக்குள் மாத்திரம் நீ அடங்கியிரு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார், நம்மை உயர்த்துவார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒன்றையும் குறித்து நாம் சிந்திக்காதபடி நம்மை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து அவரை சார்ந்திருப்போம், அவருடைய கைக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏற்ற நேரத்திலே அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, எந்தெந்த பகுதிகளிலே புழுதியில இருக்கிறதை போல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தூக்கி நீர் உயர்த்துவீராக. எளியவர்கள் என்று தங்களையே நொந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சீக்கிரமாய் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.